ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடன் இல்லாத வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை, உங்களுக்கு தெரியும். ஆனால் பல நேரங்களில் நம்ம விரும்பியோ விரும்பாமலோ அறிஞ்சோ அறியாமலோ கடனில் சிக்கிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் கடன்ல இருந்து என்னை மீட்டெடுப்பார்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிட போகிறோம். அந்த அறிக்கையின்படி கடன்ல இருந்து நிச்சயமாக நம்ம மீண்டு வர போகிறோம். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? முதல்ல கர்த்தர் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு அறிக்கையிட போகிறோம். சில நேரங்களில் பண தேவை வரும்பொழுது கிரெடிட் கார்டையோ மனிதர்களையோ நாடுகிறோம். ஆனால் இனிமே கர்த்தரையே நாடுவோம் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிடலாம். ஆண்டவரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் நீங்கள் தான். ஆண்டவரே, எங்களுக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ அது எல்லாத்தையும் நீங்கள் அறிஞ்சு வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லி மத்தேயுவில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆகவே இந்த நாளில் எங்களுக்கு ஒரு தேவை வரும்பொழுது நாங்கள் கிரெடிட் கார்டையோ கடன் கொடுக்கிற மனிதர்களையோ தேடாமல் உங்கள் முகத்தை தேட எங்களை அர்ப்பணிக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திப்பீர் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இந்த நாளிலிருந்து கடனிலிருந்து நீர் எங்களை மீட்டு கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று உம்மை நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ரெண்டாவது, பல நேரத்தில் நம்ம கடனில் சிக்கிக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு தர ஆசீர்வாதத்தை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறது தான். அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கு நேராக வழி நடத்தும். ஆகவே கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார் என்று நம்பிக்கையோடு அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, பல நேரங்களில் நீங்கள் தருகிற ஆசீர்வாதத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் நாங்கள் ஆண்டவரே கடனில் சிக்கிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நீங்கள் எங்களுக்கு ஞானத்தை தருவீங்க. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்தை உண்டாக்கும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆகவே கர்த்தர் தாமே எங்களுக்கு ஞானத்தையும் உழைக்க கிருபையும் கொடுப்பீர் என்று நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். விசுவாசத்தோடு நாங்கள் அதை சுதந்திரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். மூணாவதா, அறிஞ்சோ அறியாமலோ கடனில் சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு யுக்தியை வழியை கர்த்தர் நிச்சயமாக தருவார். அதாவது நம்ம ஒரு சிக்கலில் சிக்கிக்கும் பொழுது அதுலேருந்து வெளியே வருவதற்கான வழியை நான் உண்டாக்குவேன்னு சொல்லி பேதுருவில் அப்பா வாக்களித்திருக்கிறார். ஆகவே கண்களை மூடி நம்ம எல்லாரும் அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, பல நேரங்களில் கடன் நெருக்கடியில் சிக்கிக்கொள்ளும் பொழுது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நாங்கள் தவிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழியை உண்டாக்குவீர் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். கர்த்தர் தாமே இந்த கடனிலிருந்து மீண்டு வருவதற்கான யுக்திகளை, வழிகளை, ஞானத்தை கொடுக்க போவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூடவே இருந்து வழி நடத்தி கடனில்லாத ஒரு வாழ்க்கையை தருவீர் என்று நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அதை விசுவாசத்தோடு சுதந்திரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். சில நேரத்தில் பொருளாதாரத்தில் சரியான முடிவெடுக்க தெரியாமல் நஷ்டத்தில் போய் நம்ம சிக்கிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரே, பல முடிவுகளை நான் தப்பாக எடுத்துட்டேன், ஆனால் இனிமே சரியான பாதையில் என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி நம்மளை அர்ப்பணிப்போம்னா நிச்சயமாக கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்னு சொல்லி அவர் வாக்களித்திருக்கிறார். விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிடலாம். கர்த்தாவே, கடந்த நாட்களில் பொருளாதாரத்தில் தவறான முடிவுகளை எடுத்து சிக்கலில் சிக்கி கொண்டோம். ஆனால் இன்னைக்கு கோணலான எங்கள் வழியை நீங்கள் நேராக்குவீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு உங்களை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களை இந்த நாள் முதல் நேரான பாதையில் நடத்துவீர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நீங்கள் எங்களுக்கு முன்னாடி போய் எங்கெங்கெல்லாம் கோணலான வழிகள் இருக்கோ அதெல்லாம் நேர் வழியாய் மாற்றப் போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி வருகிற நாட்களில் பொருளாதாரத்தில் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தந்து எங்களை உயர்த்தப் போவதற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் அதை சுதந்திரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஐந்தாவதா, கடன் பாரங்கள் நம்மளை அழுத்தும் பொழுது நம்ம மனசில் ஒரு விதமான டிப்ரெஷன், ஒரு பாரம், ஒரு கவலை, எதிர்காலத்தை நினச்சி ஒரு பயம் வர்றது இயற்கை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எந்த கவலையில் இருந்தாலும் நம்பிக்கையோட ஆண்டவர் கரத்தில் அது ஒப்படைங்க. இனி வர நாட்களில் கர்த்தர் முதல்ல உங்களுக்கு சமாதானத்தை தருவார், அப்புறம் தெளிந்த புத்தியை தருவார், கடனில் இருந்து உங்களை மீட்டெடுப்பார். நம்பிக்கையோடு நம்ம அறிக்கையிடலாம்.
ஆண்டவரே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த நாளில் ஆண்டவரே, எங்களை அழுத்தி கொண்டிருக்கிற கடன் பாரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் உங்கள் பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் அதை நாங்கள் தெரிவிக்கிறோம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளும்னு சொன்னீங்களேப்பா. அந்த பரலோக சமாதானம் இப்பொழுது எங்கள் இருதயத்தை நிரப்புகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்பிக்கையோடு அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். சீக்கிரத்தில் எல்லா கடன் பாரத்திலிருந்தும், எங்களை சுற்றி இருக்கிற நெருக்கடிகள், பிரச்சனைகளிலிருந்தும் எங்களை மீட்டெடுப்பீர் என்று நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். விசுவாசத்தோடு அதை சுதந்தரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆறாவதா, ஆண்டவரே, என் கடன் பிரச்சனை எல்லாம் மலை மாதிரி இருக்குது, நான் இதை எப்படி தாண்டி வருவேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? ஆனால் ஒன்றை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, கடன் என்கிற அந்த மலையை விட ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் பெரியது. ஆகவே தெரியாமல் சில நேரங்களில் நீங்கள் கடனில் சிக்கியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு தத்தத்தின்படி நம்ம எல்லா வகையிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாய் மாற்றுவார் என்று கொரிந்தியரில் பவுல் சொல்வது போல நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, சில நேரங்களில் கடன் எங்களுக்கு முன்பாக வரும்பொழுது மலை மாதிரி அது நிற்குதுப்பா. ஆனால் இன்னைக்கு அந்த மலையை விட உங்கள் வாக்கு தத்தம் பெரியது என்று விசுவாசித்து நாங்கள் அறிக்கையிடுகிறோம். எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அதிலிருந்து எங்களை மீட்டெடுக்க உம்முடைய வல்லமை, உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு என்பதை நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். விசுவாசத்தோடு அதை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். இந்த மலை போன்ற கடனை நாங்கள் தாண்டி அதிலிருந்து மீண்டு வந்து கொடுக்கிற நிலைமையில் உயர்வோம் என்று விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் அதை சுதந்தரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏழாவதா, கடைசியா, சில நேரத்தில் கடன் அதிகமாகும் பொழுது ஊரை விட்டு ஓடிடு, இல்லை உலகத்தை விட்டு போயிடுன்னு மக்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஒன்றை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியில் ஆண்டவர் உங்களுக்காக வழிகளை திறந்து இந்த கடன்லேருந்து நிச்சயமாக உங்களை மீட்டெடுப்பார். எந்த இடத்துல தலை குனிஞ்சு இருந்தீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார். கண்களை மூடி நம்பிக்கையோடு அறிக்கையிடுங்க. கர்த்தாவே, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நான் வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்னீங்கப்பா. சில நேரத்தில் எங்களுக்கு முன்னாடி எல்லாமே பாலைவனம் போல இருக்கிறது, ஆனால் அதில் நீங்கள் ஒரு வழியையும் அந்த பாலைவனத்தில் ஒரு ஆறையும் உண்டாக்க வல்லமையுடையவராக இருக்கிறீங்க. ஆகவே எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள இந்த கடனின் மத்தியிலே அதிலிருந்து மீண்டு வர எங்களுக்கு ஒரு புதிய வழியை நீர் திறப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்பிக்கையோடு அந்த வழியிலே நாங்கள் நடந்து முன்னேறுவோம் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். இந்த கடன் என்கிற பாரத்திலிருந்து மீண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கூட மற்றவர்களுக்கு கொடுக்கிற நிலைமையிலே நாங்கள் உயர்வோம் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் நம்பிக்கையோடு அதை சுதந்தரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். கடனில் நீங்கள் அமிழ்ந்து போகல, எந்த இடத்துல மூழ்கினீங்களோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க வைக்க கர்த்தர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போயிடாதீங்க, நம்பிக்கையோடு அறிக்கையிடுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கடனில் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு உங்களை நிச்சயமாக மீட்டு கொண்டு வருவார். ஆகவே கர்த்தர் இந்த வாக்கின்படி உங்களை ஆசீர்வதிக்க வாழ்த்துகிறேன். இந்த 7 டே சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி சொன்ன குறிப்புகளில் எது உங்களுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கடனில் இருக்கிற மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் நம்பினீங்கன்னா இதை அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.